பண்டைய காலத்தில் கடலோர நகரமான காரைக்கால் என்ற இடத்தில் செல்வமும் தர்மமும் நிறைந்த ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தாள். அவளுக்கு வைத்த பெயர் புனிதவதி. சிறு வயதிலிருந்தே புனிதவதி மற்ற குழந்தைகளைப் போல இல்லை. பொம்மைகளில் மகிழ்ச்சி இல்லை, விளையாட்டில் ஆசை இல்லை. அவளின் மனம் முழுவதும் ஒரே ஒரு சிந்தனைதான்: சிவன், சிவன், சிவன். சிவபெருமானின் கதைகளை கேட்டால் அவளின் கண்களில் கண்ணீர் வரும். சிவன் நாமம் கேட்டால் அவளின் முகத்தில் ஒரு ஒளி தோன்றும். அவளுக்கு பிடித்த விளையாட்டு சிவனுக்கு பூமாலை போடுவது. அவளுக்கு பிடித்த பாடல் சிவன் நாமம் சொல்லுவது. காலம் சென்றது. புனிதவதிக்கு திருமணம் ஆனது. அவள் மணந்தவர் ஒரு செல்வந்த வணிகர். அவர் பெயர் பரமதத்தன். திருமணத்திற்கு பிறகும் புனிதவதியின் சிவபக்தி ஒரு துளியும் குறையவில்லை. வீட்டிற்கு வரும் சிவனடியார்களை அவள் சிவனாகவே பார்த்தாள். பசி என்று சொன்னால் அவளின் உள்ளம் நடுங்கும். அடியாருக்கு சேவை செய்வதே சிவனுக்கு செய்யும் பூஜை என்பதே அவளின் நம்பிக்கை. ஒரு நாள் பரமதத்தன் வணிகத்திற்காக கடல் வழியாக பயணம் சென்றார். அப்போது வீட்டில் இருந்தது புனிதவதியும் சில சிவனடியார்களும் மட்டுமே. அன்று மதிய நேரம். பசியால் வந்த அடியார்களுக்கு புனிதவதி உணவு பரிமாறினாள். ஆனால் உணவு முடிந்தபோது ஒரு அடியார் கேட்டார், அம்மா, பழமேதும் இருக்கிறதா? புனிதவதி பார்த்தாள். வீட்டிலிருந்தது 2 மாம்பழங்கள் மட்டுமே. அதில் ஒன்று கணவருக்காக வைத்தது. ஒரு நிமிடம் கூட யோசிக்கவில்லை. அடியார் கேட்கிறார். அதுவே அவளுக்கு போதும். கணவருக்காக வைத்திருந்த மாம்பழத்தையும் அடியாருக்கே கொடுத்தாள். அடியார் சாப்பிட்டதும் மறைந்தார். அவர் யார் என்று புனிதவதிக்கு தெரியும். அவர் ஒரு சாதாரண மனிதர் இல்லை, சிவனின் சோதனை. சிறிது நேரத்தில் பரமதத்தன் வீடு திரும்பினார். உணவு முடிந்த பின் அவர் கேட்டார், புனிதவதி, நான் விட்டுச் சென்ற மாம்பழம் எங்கே? அவள் அமைதியாக சொன்னாள், அடியாருக்கு கொடுத்து விட்டேன். பரமதத்தன் கோபமாக கேட்டார், அப்படியானால் இன்னொரு பழம் கொடு. புனிதவதி கண்களை மூடினாள். உள்ளம் முழுவதும் சிவனை நினைத்தாள். ஐயா, என்னை காப்பாற்று. அவள் கை நீட்டிய கணமே அற்புதம் நடந்தது. அவள் கையில் ஒரு மாம்பழம் தோன்றியது. பரமதத்தன் அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டார். அடுத்த நொடி அவரது உடல் நடுங்கியது. அந்த பழம் சாதாரண பழம் அல்ல, அது தெய்வீக பழம். பயந்து போன பரமதத்தன் புனிதவதியின் காலில் விழுந்தார். நீ மனித பெண்ணில்லை, நீ ஒரு தெய்வம் என்று கூறி அவளை விட்டு விலகினார். அந்த நொடியில் புனிதவதியின் மனதில் ஒரே வேண்டுகோள்தான்: சிவனே, இந்த அழகான மனித உடல் எனக்கு வேண்டாம். உன்னை நினைக்கும் இந்த எலும்பு உடல் போதும். சிவபெருமான் தோன்றினார். அவளின் வேண்டுகோளை ஏற்றார். அந்த கணமே புனிதவதி பேயுருவமடைந்தாள். ஆனால் அது பயங்கரமல்ல, அது பக்தியின் உச்சம். அவளினி புனிதவதி இல்லை, காரைக்கால் அம்மையார். காலில் செருப்பில்லை, தலைகீழாக நடந்து கைலாயம் நோக்கி பயணம். ஏனென்றால் சிவன் இருக்கும் இடத்தில் தலையை உயர்த்தி நடக்க அவளுக்கு துணிச்சல் இல்லை. கைலாயத்தில் சிவபெருமான் கூறினார், அம்மையே, நீ உலகத்திற்கே பக்தியின் எடுத்துக்காட்டு. அம்மையார் கேட்டால், எனக்கு என்ன வரம் தருவீர்? சிவன் சொன்னார், என்றும் என் திருவடிகளின் கீழ் இருந்து என்னை பாடு. அன்றிலிருந்து காரைக்கால் அம்மையார் சிவனின் ஆனந்த தாண்டவத்தை பாடியவளாகவே இருக்கிறார். அதற்கு சாட்சி காரைக்கால் அம்மையார். இந்த கதை பிடித்திருந்தால் SMK ஸ்டோரி மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர், கமெண்ட் மறக்காதீங்க.